கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட ஆவடி மாநகர் பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையாக 38 கோடியில் கால்வாய்கள் அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் நாசர் மற்றும் கே.என். நேரு துவக்கி வைத்தனர். ஆவடி மாநகராட்சியில் மானிய பேரிடர் வெள்ளத்தடுப்பு நிதி 2025-26 கீழ் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு அமைச்சர்கள் நேரு மற்றும் நாசர் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஒவ்வொரு ஆண்டு மழையின் போது வெள்ள பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 அடி சாலையில் மூடியுடன் கூடிய மழைநீர் வடிகால். அண்ணனூர் ஜோதி நகரில் 3.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால். பருத்திப்பட்டு ரேவான் நகரில் 2.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால். அண்ணனூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் 2.85 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மேலும் ஆவடி மாநகராட்சி பகுதியில் 9.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 57 சிமெண்ட் மற்றும் தார் சாலைகள், வடிகால், சிறுபாலம், கழிவுநீர் உந்து நிலையம் பராமரிப்பு பணி உள்ளிட்டவற்றை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப், ஆவடி மேயர் உதயகுமார், ஆவடி மாநகராட்சி கமிஷனர் சரண்யா மற்றும் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர்.